ஆன்மீகத்தில் நீ நான். கேரளாவில் பத்மநாப சாமி கோவிலில் பொக்கிஷ அறைகள் திறக்கப்பட்டு பொக்கிஷங்கள் எடுக்கப்பட்டன. அந்த மாதிரி தற்போது பூரி ஜெகநாதர் கோயில்லையும் பொக்கிஷங்கள் எடுக்கப்பட்டது. அந்த பொக்கிஷங்கள் பற்றியும் பூரி ஜெகநாதர் கோவிலில் அமைந்துள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரிசா மாநிலத்தில் தான் பூரி ஜெகநாதர் கோயில் அமைந்துள்ளது. இந்த ஜெகநாதர் கோவில் உலக புகழ் பெற்றது. இதனுடைய தேரோட்டமும் உலக புகழ் பெற்றது. புராண காலங்களில் புருஷோத்தம சேத்திரம் பூரி ஜெகநாதன்ட்டு புராண காலங்களில் இது போற்றப்படுகிறது. கோவிலில் பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இங்கு பகவான் கிருஷ்ணர் தானே விரும்பி கோவில் கொண்டதா நம்பப்படுகிறது. இங்கு பகவான் தானே விரும்பி வாசம் செய்ததால இது வைகுண்டத்துக்கு இணையாகவும் போற்றப்படுகிறது. பழமையும் பெருமையும் வாய்ந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் கிருஷ்ணர் ஜெகநாதராகவும் அவரது அண்ணன் பலராமராகவும் மாயா சக்தியான துர்க்கை சுபத்ராகவும் இங்க கோயில் கொண்டுள்ளனர். இந்த கோவில்ல பல அதிசயங்கள் நடந்துள்ளது. இங்கு பகவான் கிருஷ்ணர் எப்படி கோயில் கொண்டார்ன்றத பார்ப்போம். பகவான் கிருஷ்ணரின் அவதாரம் முடிந்த போது அவருடைய உடல் 2 பாகங்களாக ஒன்று கடலிலும் மற்றொன்று வனத்திலும் விழுந்தது. வனத்தில் விழுந்த பகுதியை அங்குள்ள பழங்குடி மக்கள் எடுத்து நீலமாதவராக போற்றுகின்றனர். கடலில் விழுந்த பகுதி 3 கட்டைகளாக கடலில் மிதந்து கொண்டிருந்தது. பகுதியை அப்போது இந்திரதுய்மன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அவர் விஷ்ணு பக்தர். அவர் ஆட்சி செய்து வந்தபோது ஒரு நாள் வேட்டைக்கு வனத்துக்கு போகிறாரு. அங்குள்ள மக்கள் நீலமாதவரை வழிபடுறத பற்றியும் கேள்விப்பட்டு அந்த நீலமாதவரை பார்க்கறதுக்காக அந்த பழங்குடி மக்களிடம் கேட்குறாரு. ஆனால் அந்த பழங்குடி மக்கள் மறுத்துடுறாங்க. அவங்க இதுவரைக்கும் அந்த விக்கிரத்தை தரிசிக்கிறதுக்கு வேற யாரையும் அனுமதித்ததில்லை. அவங்க மட்டும்தான் வழிபாடு பண்ணிட்டு வந்திருந்தாங்க. மன்னர் கேட்டதால மறுக்க இயலாமல் மன்னரை தரிசிக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே கூப்பிட்டு போகும்போது அந்த விக்கிரகம் மாயமாக மறைஞ்சிருச்சு. இதை கண்ட அந்த மக்களும் மன்னரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பகவான் கிருஷ்ணருக்கு அவர் ஆலயம் எழுப்பலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி விக்கிரக மறைந்து போனது அவருக்கு வருத்தத்தை அளித்தது. அன்று இரவு பகவான் விஷ்ணு அவர் கனவுல தோன்றுறாரு. மன்னா, வருத்தப்படாதே, நீ எங்கு ஆலயம் எழுப்புகிறாயோ அங்கேயே நான் உன் கோவிலில் குடிக்கொள்வேன்ட்டு சொல்றாரு. அந்த கோவில் வைகுண்டத்துக்கு இணையாக போற்றப்படும்ட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்டு மன்னன் மனம் மகிழ்ந்து பூரியில் ஒரு கோவில் எழுப்பினான்றது தல வரலாறு. மன்னர் பூரியில் ஆலயத்தை எழுப்பினார். ஆனால் அதற்கு வழிபட விக்கிரகங்கள் இதுவரை கிடைக்கவில்லை. அதனால் பகவான் விஷ்ணுவை நோக்கி தியானம் பண்ணாரு. அப்படி தியானம் பண்ணும்போது பகவான் விஷ்ணு அவர் கனவில் தோன்றி, நீ நாளை கடற்கரைக்கு செல், அங்கே 3 கட்டைகள் வரும், அதை கொண்டு மூலவர் விக்கிரகங்களை செய் என்று சொன்னார். மறுநாள் மன்னரும் கடற்கரைக்கு செல்ல அங்கே கடலில் பல கட்டைகள் மிதந்து வந்தன. ஒன்று கூட மன்னன் அருகில் வரவே இல்லை. கண்டு வருத்தம் அடைந்த மன்னன் விஷ்ணுவை நோக்கி தியானித்தார். அப்போது 3 கட்டைகள் மன்னன் அருகே வர அந்த 3 கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு அவர் ஆலயத்திற்கு திரும்பினார். மன்னன் அரசவையில் நாட்டில் உள்ள சிற்பிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். வைகுண்டத்தில் பெருமாள் இருப்பது போன்ற திருவடியை யார் செய்ய இயலும் என்று கேட்டார். யார் வைகுண்டம் சென்று பெருமாள் திருமேனியை கண்டார்கள்? யாராலும் செய்ய இயலவில்லை. யாரும் விக்கிரகம் செய்ய முன்வரவில்லை. அப்போது வயதான சிற்பி ஒருவர் வந்தார். அவர் மன்னனிடம் 28 நாட்கள் தன்னை ஆலயத்தில் வைத்து பூட்டிவிட வேண்டும் என்று சொன்னார். மன்னரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். தினமும் மன்னர் ஆலயத்துக்கு செல்வார். அங்கு ஒலி ஓசை கேட்பதை கண்டு மனம் மகிழ்ந்து திரும்பி வந்து விடுவார். இப்படி 27வது நாள் மன்னர் ஆலயத்திற்கு செல்லும் போது அந்த கதவிற்கு உள்ளிருந்து எந்த ஒலி ஓசையும் வரவில்லை. அதனால் வயதான அவருக்கு ஏதேனும் ஆகிவிட்டதா என்று பயந்து பதட்டத்துடன் கதவை திறந்து விட்டார். அங்கு கதவை திறந்த போது அங்கு யாரும் இல்லை. உள்ளே இருந்த சிற்பி மறைந்து விட்டார். அந்த சிற்பி என்ன ஆனார்? எங்கு சென்றார்? மாயமாகிவிட்டாரா? இந்த கதையை அடுத்த பகுதியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதிலிருந்து விடைபெறுவது ஆன்மீகத்தில் நீ நான்.